விவேகானந்தர் பாறை. விவேகானந்தர் பாறை இந்தியாவின் தென்கோடியில் அமைந்துள்ள ஒரு சுற்றுலா தலங்களில் ஒன்று. சுவாமி விவேகானந்தர் சிகாகோ சொற்பொழிவுக்கு முன்னால் இங்கு 3 நாட்கள் வந்து கடலில் 500 மீட்டர் தூரமுள்ள கடலில் நீந்தி சென்று அந்த பாறையில் 3 நாட்கள் தவம் செய்திருக்கிறார். குமரி எண்ணெய் தவம் செய்த இடமும் அங்கு அமைந்துள்ளது. திரு ஏகநாத் ரானடே என்ற சமூக சேவகரால் 1962ஆம் ஆண்டு விவேகானந்தருக்கு மணிமண்டபம் கட்டும் பணிகள் தொடங்கப்பட்டது. அதனுடைய 1970ஆம் ஆண்டு அந்த பணிகள் நிறைவு பெற்றது. இதனுடைய விவேகானந்தர் மண்டபத்தினுடைய கலை வடிவம் வந்து பல்வேறு மாநிலங்களுடைய கட்டிடக்கலையை உள்ளடக்கியதாகும். இதன் பிறகு ஏகநாத் ரானடே அவர்கள் விவேகானந்தா கேந்திரம் என்னும் அமைப்பை உருவாக்கியுள்ளார். அந்த அமைப்பு சமூக சேவை, தொண்டு, கல்வி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற பணிகளையும் செய்து வருகிறது. விவேகானந்தருடைய புகழ் உலகமெங்கும் பரவி இதற்கு காரணமாக இருந்த இந்த கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையும் ஒன்று. மகிழ்ச்சி.